எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டருடைய தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு உணவகங்கள் மூடக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், தற்காலிகமாக மூடக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஓட்டல் உரிமையாளர்களை நாளை அழைத்து ஒரு அவசர ஆலோசனை நடத்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஒரு சில உணவகங்கள் எல்லாமே பார்த்தோம் என்றால் உணவு வகைகளை குறைத்திருக்கிறார்கள், உணவு வகை தயாரிப்பை குறைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஐடி ஊழியர்கள் மற்றும் இந்த பிஜி விடுதிகளினுடைய உரிமையாளர்கள் சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல இந்த விடுதிகளினுடைய இருக்கக்கூடிய அந்த உணவகங்கள்ல டீ, காபி இவையெல்லாம் விநியோகிக்கப்படாது என்றும், அதே போன்று சப்பாத்தி, தோசை போன்ற உணவு வகைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார்கள். கலவை சாதங்களை, வெரைட்டி ரைஸ் போன்ற இந்த கலவை சாதங்களை தயாரித்து கொடுப்பதாகவும், வாரத்துல 2 அல்லது 3 முறை முட்டையோ அல்லது அப்பளமோ இந்த உணவுக்கு சைடிஷாக கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உணவு வகைகள்ல குறைத்திருக்கிறார்கள். இந்த ஐடி ஊழியர்கள், விடுதிகள் உரிமையாளர் சங்கத்தினர் இதையெல்லாம் குறைத்திருப்பதாக, உணவு வகைகளை குறைத்திருப்பதாகவும், குறிப்பாக இந்த சிலிண்டர் எரிவாயு குறைவாக பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டுமே தயாரித்து கொடுக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.